இங்க மௌலிஞ்ச பொண்ணுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க அத்தையுமே இவளுக்கு ஒரு கணவன் இல்ல 4 கணவன் சொல்லியிருப்பாங்க. இதனால இவளுமே பயந்து இந்த இடத்த விட்டு எப்படினா ஓடினா போதும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பா. இப்ப அவளுமே மறுநாள் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிருப்பா. இப்ப பாத்ரூம்குள்ள போனவள வெளியில வராதனால அவங்க அம்மாவுமே அந்த பசங்கள கூப்பிட்டு அவ வெளியிலேயே வரல போய் என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த பையனுமே சரி பாத்ரூம்ல போய் செக் பண்ணலாம்னு போறான். ஆனா பாத்ரூம் ஓப்பன்ல தான் இருக்குது. பார்த்தா அந்த பொண்ணு தப்பிச்சு போயிருக்கா. இப்ப அவங்க எல்லாருமே எப்படியாச்சும் அந்த பொண்ணை துரத்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஊரோட தலைவர் கிட்ட போயிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இப்ப அவருமே நீங்க தான் இந்த பொண்ணை மோசமா ட்ரீட் பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா இந்த பொண்ணுக்கான சன்மானத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையான்றத கேக்குறாங்க. இப்ப அவங்களுமே நாங்க இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷங்க எப்படி நாங்க ஒரு பொண்ணுக்கு 4 பசங்க கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாங்க. இதனால அவருமே இது உண்மையா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணோட மாமியாருமே அவருக்கு பணத்தை கொடுத்து அவருக்கு விலைக்கு வாங்கிடுறாங்க. அவங்களுமே இதுக்கு மேல நீ இவங்க வீட்டுல தாமா இருந்தாவணும் ஒழுங்கா அங்கேயே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு வேற வழியே தெரியாம வேற வழியும் இல்லாம அந்த வீட்டுக்கும் போயிடுறா. இப்ப அவங்க மாமியாருமே 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணுக்கு நைட்டு முதலிரவுன்றதுனால அந்த பொண்ணு போய் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க கிட்ட 3 பேருமே தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த 4வது பையனை தவிர்த்து இப்ப இவளுக்குமே இவ மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கானு சொல்லி யோசிக்கிறா. இப்ப மறுநாள் இவங்க எல்லாருமே ஒண்ணா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ எப்படி நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. உங்களோட மனைவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்க பாருங்க நாங்க யாருமே இவளை எதுவுமே பண்ணவே இல்லை. இவ என்னோட தம்பியோட ஒய்ஃப் தான். நாங்க ஏன் இப்படி பண்ண போறோம்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நேரம் அவங்க அப்பாவுமே அந்த பொண்ணு கால் பண்ணி நீ என்ன நடந்தாலும் சரிமா நீ உண்மையை சொல்லு என்னோட உயிருக்காகலாம் நீ பார்க்காத அவங்க என்னதான் மிரட்டினாலும் நீ அதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு தன்னோட அப்பாக்காக இல்ல சார் நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப மறுநாள் இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு திடீர்னு வயிறு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வாமிட்டும் வருது. இதனால அவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பொண்ணோட மாமியாருமே இங்க பாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பசங்கள்ல மூத்த பையனுமே அது பிறக்க போறது என்னோட குழந்தை மட்டும் தான் சொல்றான். அந்த நேரம் அவங்க அம்மாவுமே பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்லன்னு சொல்றாங்க. உடனே அவங்களுமே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த பொண்ணு குழந்தை என்னைக்குமே பிறந்துடவே கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இந்த குழந்தை பிறக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்காத அளவுக்கு அந்த பொண்ணுமே பாய்சன் எடுத்து குடிச்சிடுறா.